தொடர்ந்து நம்ம போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறதுல சிரமம் இருந்தால் இவங்கள தொடர்பு கொள்ளுங்க. இவங்க உங்களுக்கு அதில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுல தேவை இருந்தால் இவங்கள தொடர்பு கொள்ளுங்க. வெறும் கம்மியான சார்ஜ்லேயே உங்களுக்கு அதை செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயமே பார்த்தீங்கன்னா, சவுதியிட்டிருந்து ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்திருக்குது. ஏன்னா நம்ம கேள்விப்பட்டது நம்ம முதல்ல கேள்விப்பட்டது எல்லாமே ஹவுதீஸ் சவுதியுடைய அரம்கோவை அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணாங்க. அதை தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இப்போ சவுதி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பொய்யா கிளைம் பண்ண வேண்டாம், எங்களை அடித்தது ஈராக்கில் இருக்கக்கூடிய ஈரானுடைய ரெசிஸ்டன்ஸ் தான் எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு இன்னைக்கு சவுதி ஈராக்குடைய பிரைம் மினிஸ்டர் பேசி இதை கொஞ்சம் என்னன்னு பாருங்க, கண்ட்ரோல் பண்ணுங்க, ஈராக்குள்ள இருந்து தான் சவுதிக்கு அட்டாக் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சவுதி சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தா என்ன அர்த்தம்னு தெரியுதுன்னா, ஹவுதீஸ் தாக்குதலே செய்யாட்டினாலும் நாங்கள் தான் தாக்குதல் செஞ்சோன்னு கிளைம் பண்றாங்கன்னா, இவங்கெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருந்துட்டு இருக்காங்க. ஈரானுடைய பேக்கப் ஃபோர்ஸ் தான் ஹவுதீஸ் ஆகட்டும், இல்ல ஈராக்ல இருக்கக்கூடிய பேக்கப் ரெசிஸ்டன்ஸ் ஆகட்டும், இவங்க எல்லாருமே ஒன்னா இருக்கிறதுனாலதான் இப்ப என்ன ஆயிட்டு இருக்கு, அவங்க அடிச்சதுக்கு இவங்க கிளைம் பண்றாங்க. அவங்க எதுக்கு அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஈரானுக்காக தான் அடிச்சிருப்பாங்க. அப்ப ஈரான் தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன பண்றாங்க, கடும் கண்டனம் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஈராக்ல இருக்கக்கூடிய ஈரானுடைய பேக்கப் ரெசிஸ்டன்ஸை நாங்க கண்டிக்கிறோம், அவங்கள நீங்க இல்லாம ஆக்குங்கன்னு சொல்லிட்டுலாம் குரல் எழுந்திருக்கு. அதுல ஜிசிசிலாம் பாத்தீங்கன்னா இருந்து அந்த அமைப்புல இருந்தே முழுசாவே என்ன பண்ணிட்டாங்க, முஸ்லீம் நாடுகளுடைய அமைப்பான ஜிசிசில இருந்தே கண்டனம் தெரிவிச்சு இதுக்கு நீங்க ஆக்ஷன் எடுக்கணும்னு இருக்காங்க. உடனே பாகிஸ்தான் நாங்களும் கண்டனம் தெரிவிச்சுக்கிறோம், எங்க பங்குக்கு நீங்க அதையும் சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஏமனே சொல்லியிருக்காங்க. ஏமன்ல இருக்கக்கூடிய ஹவுதீஸ் வேற, ஏமனுடைய கவர்மெண்ட் வேற. ஏமனுடைய கவர்மெண்ட்டும் எப்படி நீங்க சவுதி அடிக்கலாம்னு சொல்லிட்டு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி லெபனானுடைய பிரைம் மினிஸ்டர் அவுன் அவர்களும் நாங்க சவுதி பக்கம் தான் நிக்கிறோம்னு சொல்லிட்டு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. எல்லா நாடுகளுமே சவுதியுடைய அரம்கோவை அடிச்சது கண்டனமாக தெரிவிக்கிறாங்க. அங்க சவுதியுடைய அரம்கோல இருக்கிற அங்க பாத்தீங்கன்னா நிறைய டெர்மினல்ஸ் இருக்கும். அதுல கிட்டத்தட்ட ஒரு 12 டெர்மினல்ஸ் இருக்குன்னா, அந்த 12 டெர்மினல்ஸ்ல தான் என்ன பண்ணிருக்காங்க, இவங்க ஒபெக் அப்படின்னு சொல்லக்கூடிய சுத்திகரிப்பு நிலையத்தை என்ன பண்ணிருக்காங்க, தாக்கியிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. சுத்திகரிப்பு நிலையம், எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய இடம் அப்படிங்கறதுனால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம போயிட்டு இருக்கு. அடுத்து இதை கண்டனம் தெரிவிச்சா கூட பரவாயில்ல, கூடவே இன்னொரு என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, எப்படி ஸ்ட்ரைட்டா ஃபார்மர்ஸை பணம் வசூல் பண்ணிட்டு விடுறாங்களோ அதே மாடல்ல ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய ரெட் சீபியும் பணம் வசூல் பண்ணிட்டே விடுங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை பண்றாங்க. இது ஒரு மாடல் மாதிரி, எப்படி இங்க நடக்குதோ அதே மாதிரி அங்கேயும் பண்ண போறாங்க. அப்ப ரெட் சீலயும் எல்லாரும் காசு கொடுத்துட்டு தான் வரணும், ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃபார்மர்ஸ்லயும் எல்லாரும் காசு கொடுத்துட்டு தான் போகணும்னு வரப்போகுது. இதை நம்ம என்ன பண்ணோம், ஆரம்பத்திலேயே நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். இதை நம்ம அப்படியே விட்டோம்னா என்ன ஆயிரும், அவங்க அதை சாதிச்சிருவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சில நாடுகள் என்ன பண்றாங்க, இப்ப கண்டனம் தெரிவிச்சு நாங்க சண்டை போடுற கூட ரெடி அப்படிங்கிறாங்க. அதாவது ரெட் சீயை காசு வாங்காம, சார்ஜ் வாங்காம அந்த பக்கம் கப்பலை அனுப்புறதுக்காக நாங்க ஹவுதீஸ் கூட சண்டைக்கு வர்றதுக்கு ரெடின்னு சொல்லிட்டு யூரோப் கண்ட்ரிஸே என்ன பண்றாங்க, அவங்களா வாலண்டரியா ஆஜராகிறாங்க. மறுபக்கம் இன்னைக்கு ட்ரம்ப்கிட்ட கேட்டிருக்காங்க. ஏன்னா நேற்று தான் என்ன சொன்னாரு, நாங்கள் போரை நிறுத்துறோம், ஆயுத பற்றாக்குறைன்னு சொன்னாரா. இன்னைக்கு கேட்டதுக்கு ஆயுத பற்றாக்குறையா, யார் சொன்னா, நான் சொல்லவே இல்லையே, எங்கள்கிட்ட ஆயுதம்லாம் நிறையா இருக்கு, நாங்கள் தான் என்ன பண்ணுறோம், டைம் கொடுக்குறோம். எங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய மத்தியஸ்தன குழுக்கள்லாம் இருக்காங்க பாருங்க, அவங்களாம் எங்கள்கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணிட்டாங்க. சரி, அவங்களாம் ரெக்வஸ்ட் பண்ணணும், எனக்கு மனசு சங்கட்டமாக போச்சு. அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா போரை நிறுத்துறேன். நான் அடிக்க முடியாமையோ இல்லை ஆயுதம் இல்லாமலோ நிறுத்தல, எங்கனால அடிக்க முடியும், அழிக்க முடியும். ஆனா நாங்க இப்ப நிறுத்தி இருக்கிறது, சரி உலக நாடுகளே அமைதியா இருக்கட்டும், ஏதோ ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம். ஈரான் வேற கெஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈரான் இன்னைக்கு கூட ஈராக்ல இருக்கக்கூடிய குர்திஸ்டுடைய நிலையங்களை அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஈராக்குக்கு என்னதான் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி அங்க இருக்கக்கூடிய ஆயுதம் உள்ள குரூப்ஸ் எல்லாம் வெளியேற சொன்னாலும் சரி, அங்கிருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வர்றதில்லை. ஏன்னா ஈரான் பின்னாடி இருக்கிறாங்க. அப்ப ஈரான் சமாதானத்தை விரும்புறாங்கன்னா ஈராக்ல இருக்கக்கூடிய குர்தீஸை அடிச்சிருக்கவே கூடாது. ஆனா ஈராக்ல இருக்கக்கூடிய குர்தீஸை அடிக்கிறாங்கன்னாவே ஈரானுக்கு பாத்தீங்கன்னா சமாதானம் அவசியம் அர்த்தம். டெய்லியுமே அங்கிருந்து ஐஆர்ஜிசில இருந்து தகவல் என்ன வந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நாங்க உங்க சமாதானத்தை நம்ப மாட்டோம், நீங்க அடிச்சா நாங்க அடிப்போம், நீங்க அடிக்கலைன்னா நாங்களும் அடிக்காம வெயிட் பண்ணிட்டு இருப்போம், எது வரையும் நீங்க திருப்பி அடிக்கிற வரையும்.
மற்றபடி நாங்கள் அந்த நேரத்தில் ஆயுதங்களை எல்லாம் உற்பத்தி பண்ணி சரி பண்ணி வச்சிருவோம். என்னென்னலாம் ரிப்பேர் ஆயிருக்கோ அதை ரெடி பண்ணி வச்சிருவோமோ தவிர உங்கள்கிட்ட நாங்கள் சமாதானம்லாம் எதிர்பார்க்கறது இல்லை. அதை மீறி நீங்கள் சமாதானத்துக்கு தான் வரணும் அப்படின்னா ஆர்மோஸை பற்றி நீங்கள் பேசாதீங்க, அது எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கும். நாங்கள் தான் காசு வசூல் பிடிக்கணும்னு சொல்லிட்டு நேற்றே வந்து ஐஆர்ஜிசி சொன்னாங்க. ஐஆர்ஜிசியை பொறுத்தளவுக்கு நாங்கள் இந்த தடவை சமாதானத்துவே கேட்க மாட்டோம். நீங்களே கேட்டாலும் எங்களுடைய நிபந்தனைகளுக்கு நீங்க வராட்டினா நாங்க கொடுக்க மாட்டோம்னு இருக்காங்க. ஆனா ட்ரம்ப் மறுபடியும் இன்னைக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க, கெஞ்சினாரு அப்படிங்கிற மாதிரியும் பாகிஸ்தானும் கத்தாரும் வந்து ரொம்ப வலியுறுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து என்ன பண்ணிருக்காரு, பேசி வச்சிருக்காரு. இதெல்லாம் இல்லாம இந்த துருக்கிக்கு நீங்க வந்து F-35 கொடுக்குறீங்களே, இதை பத்தி வந்து நெத்தனியா வந்து நான் வன்மையா கண்டிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டதுக்கு, நான் தான் வந்து என்ன பண்ணோம், முடிவு பண்ணோம் எங்க நாட்டோட பொருளை யாரு கொடுக்கணும்ட்டு. அதை வந்து மற்ற நாட்டுல இருக்கிறவங்க வந்து முடிவு பண்ணக்கூடாது. எனக்கு வந்து துருக்கியோட ரொம்ப நீண்ட நாள் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, அதனால நாங்க டீலிங் போட்டிருக்கோம். நாங்க சொன்ன மாதிரி அந்த போர் விமானத்தை துருக்கி இடத்துல வந்து ஒப்படைச்சிருவோம்னு சொல்லிட்டு ட்ரம்ப் என்ன பண்ணிருக்காரு, இந்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. அப்ப வந்து இஸ்ரேலே சொன்னாலும் சரி, துருக்கிக்கு கொடுக்கக்கூடிய விமானம் போகத்தான் போகுது. இதெல்லாம் இல்லாம ஈரானை பத்தி கேட்டதுக்கு, ஈரானை வந்து நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம், வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இவங்க அப்பப்ப தாக்குதல் நடத்திட்டு தான் இருக்காங்க. மறுபடியும் அவங்க தாக்குதலை நடத்துறாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா நாங்களும் தாக்குதலை ஆரம்பிச்சிருவோம். அவங்க வந்து ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுங்கன்னு கேக்குறாங்க. ஃபண்டெல்லாம் வந்து இப்ப ரிலீஸ் பண்ண முடியாது. அவங்க அமைதியா சமத்தா இருந்தா மட்டும் தான் நாங்க ஃபண்டெல்லாம் ரிலீஸ் பண்ணுவோம், இல்லாட்டினா நாங்க அந்த ஃபண்டெல்லாம் எடுத்துப்போம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு, இன்னைக்கு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ட்ரம்ப்பை பொறுத்தளவுக்கு ஈரானுடைய ஃபண்டெல்லாம் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு தான் அது நஷ்டம். அதை பிடிச்சி வச்சுக்கிட்டாதான் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க கடனை கூட வந்து அடைச்சிக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து காசை வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஈரான்ட்டு வந்து பிடிச்சி வச்சிருக்காங்க. அதை இப்போதைக்கு விடுவிக்க முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. கடைசியா இந்த வெனிசுலா இருக்கு பாருங்க, அதை வேற என்ன பண்ணாங்க, ட்ரம்ப் போய் கைப்பற்றினாரு. அதுல 14 பில்லியன் அளவுக்கு வந்து எண்ணெய் வந்து உற்பத்தி பண்ணி பிசினஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த காசு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வெனிசுலாக்கு போல. வெனிசுலால அங்க வந்து ஆயில் இருக்குது அப்படிங்கறதுனால தான் அதை போய் பிடிச்சாரு. அந்த ஆயிலை பிடிச்சி போட்டு இது எனக்கெல்லாம் தேவையில்லை, நீங்களே வித்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நாடகத்தை கொடுத்து, ஆனா நீங்க யாருக்கு வித்தாலும் அவங்க காசு வந்து எங்க கொடுக்கணும், அமெரிக்கா பேங்க்குள்ளதான் கட்டணும். அப்புறம் நாங்க என்ன பண்ணுவோம்னா அந்த காசை வந்து உங்கள்கிட்ட கொடுப்போம். கொடுக்கும் போது நீங்க வந்து எங்கள்கிட்ட காரணம் சொல்லணும், எதுக்கு அந்த காசை வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அந்த நாட்டுடைய பொருளை வித்து அந்த நாடு காசு சம்பாதிக்குது. ஆனா அதை வந்து பாத்தீங்கன்னா பொருளை வைக்கிறதுக்கு மட்டும் தான் உனக்கு உரிமை இருக்கு, காசு சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு தான் உரிமை இருக்கு. அந்த காசை நான் வச்சுப்பேன், ஆனா நான் எனக்கு வச்சுக்க மாட்டேன். நீ கேக்குறப்ப கரெக்டான ரீசன் தான் கொடுப்பேன். உங்ககிட்ட கொடுத்தா நீ சின்ன பையன், நீ என்ன பண்ணுவ, செலவு பண்ணியே வீணா போயிருங்கிற மாதிரி வந்து ட்ரம்ப் என்ன பண்ணிருக்காரு, 14 பில்லியனையும் பிடிச்சிருக்காரு. இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் சொல்றாங்க, அந்த 14 பில்லியன்ல 1 பில்லியன் கூட இன்னும் ரிலீஸ் பண்ணல அப்படிங்கிறாங்க. அப்ப அவங்க வந்து காசெல்லாம் வாங்கி அதை அப்படியே ஃபுல்லா வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க தேவைக்கு பயன்படுத்திக்கிறதுக்காக போய் கைப்பற்றி இருக்காங்க. அந்த மாதிரிதான் ஈரானியும் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, அவங்களுடைய ஃபண்ட் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணக்கூடாது, ரிலீஸ் பண்ணாம நீங்க எங்கள்கிட்ட என்ன வாங்க, காய்கறியா வாங்கிக்கோங்க, எங்கள்கிட்ட நீங்க பொருட்களா வாங்கிக்கோங்கிறாங்க. அது இருக்கும் அவ்வளவு பில்லியன் டாலர், 300 பில்லியன் 400 பில்லியன் இருக்கும். அதுக்கெல்லாம் போய் காய்கறி வாங்குறது, அந்த மாதிரி வந்து பொருள் வாங்குறதெல்லாம் வந்து போதுமானதா இருக்குமானா கண்டிப்பா பத்தவே பத்தாது. அது வெறும் வந்து கண் துடைப்பக்கூடிய நாடகம் தான். அதே நாடகத்தை இங்கேயும் போட்டுட்டு இருக்காங்க. இன்னியும் 1000 வருஷம் ஆனாலும் இவங்களுக்கு எரிபொருளுக்கு அமெரிக்காவுக்கு பஞ்சம் இல்லை. ஏன்னா வெனிசுலால இருந்து எல்லாத்தையும் எடுத்துப்பாங்க, வெனிசுலாவுக்கு வரக்கூடிய காசையும் எடுத்துப்பாங்க. அப்ப ஆயிலும் இவங்களும் எடுத்துப்பாங்க, காசும் இவங்களும் எடுத்துப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டத்துலதான் இருப்பாங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் ஈரான் வந்து அமெரிக்காட்ட நம்ம அடி பண்ணிக்க கூடாது, சண்டை போடணும்னு சொல்லிட்டு